யூனிஃபார்ம்னு வச்சோங்களேன், யூனிஃபார்ம்லாம் மடத்தனம் சார், இதெல்லாம் வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷன் ஒரு வார்த்தை அவ கண்டுபிடிச்சிருக்கான். சூப்பர்ஸ்டிஷன்னா அர்த்தம் இல்லாததான மூடநம்பிக்கை, அர்த்தம் இல்லாததான மூடநம்பிக்கை. அப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ நல்ல வேலையாக எடுத்துக்கிட்டோம், கான்வெகேஷன்லாம் பெருசாக அந்த கோட்டு போட்டுக்க வேண்டான்னு இப்போ தான் அவன் புரிஞ்சுன்னு இருக்கான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எம்ஏக்கு ஒரு கலரில் ஒரு கோட்டு போட்டுக்கணும், பிஏக்கு வேற ஒன்று போட்டுக்கணும், பிஹெச்டிக்கு வேற ஒன்று போட்டுக்கணும், அது ஒரு தினசாக ஏற்பாடு பண்ணி வச்சுக்கணும். அது நம்ம பண்ண முடியாது, டைலர்கிட்ட போய் வாடகைக்கு வாங்கி உள்ள நுழையணும். சில லைப்ரரியிலேருந்து நான் பேர் சொல்ல விரும்பலை, வேஷ்டியும் அங்கோஸ்தரும் போட்டு நல்ல பண்டிதர் ஒருத்தர் போனார் லைப்ரரியில் போய் புஸ்தகம் எடுத்து பார்க்குறேன்னு. எங்கள் லைப்ரரி சட்டைப்படி சட்டையெல்லாம் உள்ளவர்களா வெள்ளை பொங்கணும். இதே கோவிலில் வந்து சட்டை இருந்தால் உள்ளவர்களா வெள்ளை பொங்கன்னா எல்லாருமே சேர்ந்து அங்கே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. மலையாளத்தில் ஒன்றும் நடக்காது. இங்கே தான் குண்டி சட்டை குதிரை ஓட்டலாம், தமிழ்நாடு ஒன்று தான். எப்படி இருந்தால் என்ன சாருங்கிறான், எப்படி இருந்தால் என்ன சார்னு சொன்னானோ இல்லையா. நான் கேட்குறேன், இப்போ போலீஸுக்கு இந்த ஊரில் ஒரு ட்ரெஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த புல்லா வச்சுக்கணும், அந்தமாதிரி காக்கியில் இருக்கணும். ஆட்டோக்காரன் யூனிஃபார்ம் போடலன்னா பிடிக்கிறேங்கிறான். இதுலேருந்து ஆரம்பித்தா ஏன்னு கேட்கக்கூடாது. என்ன சில ஸ்கூலில் ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, மாற்றி போடணும்னா வெளியில் நில்லுங்கிறான் அந்த ஹெட் மாஸ்டர். ஏன்னா அங்கெல்லாம் ஏன்னு கேட்கறதுக்கே நமக்கு தெம்பு கிடையாது. இங்கே ஊருக்கு எழுச்சிவாங்க பிள்ளையார் கோவிலாண்டி ஹிந்து தர்மத்தில் ஒன்று தான் எல்லாரும் எழுச்சிவாங்க தான் பண்ணிட்டு இருக்கானே ஒழிய இது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ போலீஸ் உத்தியோகத்தில் இருக்கேன், பெரிய இன்ஸ்பெக்டர் தானே, சாதாரண மப்பியாக கடிச்சிட்டு கட்டுன்னு போகிறான் ரோட்டில். யாரோருத்தம் ஒன் வேல போனான், சாஸ்திரி நில்லு அப்படின்னு சொல்ல முடியாதவன். ஏன்னா அவன் அந்த ட்ரெஸ்ஸில் இல்லையா, மஃப்டியில் வந்தாக்க அந்த ட்ரெஸ் இல்லைன்னா அவனுக்கு அந்த பவர் கிடையாதுன்னு எப்போ அந்த கவர்மெண்ட் உத்தியோகத்தில் பண்ணிருக்காளோ, அதுபோல் நாம் ஹோமம் பண்ணும்போது பஞ்சகட்சம் கட்டல என்ன கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வாத்தியாருக்கும் தில் இல்லை, இவனுக்கும் மூளை இல்லை. என்ன புரிஞ்சுங்க? நான் வருத்தப்பட்டு சொல்கிறதா, அழுதுன்னு சொல்கிறதா, சிரிச்சுன்னு சொல்கிறதா, சொல்லாமல் இருக்கிறதா நாலும் தெரியல. நான் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி இருந்தா என்ன சாருங்கிறான். அங்கே போய் கேளுங்க, அதை முதல்ல அங்கே கேட்கணும். இது போட்டேன் இதில் இவ்வளவும் தெய்வத்தின் குரலில் பக்குவமாக சொல்லுக்கா தெரியவா. இதை போய் சூப்பர் ஸ்டேஷனுங்கிறான், இதாக கேட்டால் ப்ளக்குங்கிறான், கொத்தமல்லி கட்டுங்கிறான், எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கானே. பேர்லாம் நமக்கு ஒரு அர்த்தோத்திரமே இருக்குது பின்னாடி. வந்தா வரட்டும்ங்கிற, நடந்து நடக்கட்டும். கவர்மெண்ட் சட்டம் இதுக்கெல்லாம் நல்ல வழியாக வரலன்னு தெரியவா சொன்னா. இதெல்லாம் மூட நம்பிக்கையே கிடையாது. நான் சொல்கிறேன், ஒரு எம்எல்ஏ, அதுவும் பழைய எம்எல்ஏ, அவர் கூட்டார், அவருக்கு அமரர் ஆனார்னு எழுத மாட்டான். மந்திரியா இருந்தால் அமரர் ஆனான்னு எழுதுவான். சாதாரண ஆசாமி எல்லாம் மரர் ஆனாராம். புரியுதா இல்லையா? ஒரு மந்திரி பதவியில் இருந்து அவருக்கு புறப்பட்டாருன்னா அவர் சொர்க்கத்துக்கு போகிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனையே இல்லை. இறந்து போனவன் எல்லாரும் அமரர் ஆனார் இல்லை. ஒரு மந்திரி போஸ்ட்டு, பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டு, ராஷ்டிரபதி போஸ்ட்டுன்னா அமரர் ஆனார். என்னடா பண்ணான்னா 3 நாளைக்கு பகவத்கீதை பாராயணம். ஏன் நீங்களும் பண்ணுங்களேன். உங்களுக்கு ரேடியோ கூட என்னென்ன வாசாம் சிஜிர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா சரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி மார்னிங்னு பேர். மார்னிங் இல்லை, மார்னிங். என்னடா கீதை பாராயணம் பண்ணுறோம். அன்றைக்கி தான் ஞானம் வந்திருக்கு, நாமும் ஒரு நாள் போயிடுவோம் போல் இருக்கு. மந்திரியே போயிட்டாருங்க. இப்போ இருக்கட்டும், 2 கட்டா ரிட்டையர்டு எம்எல்ஏ, இன்னொரு பேர் டிஸ்மிஸ்டு எம்எல்ஏ. அது ஒரு ஆள் இவர் நம்ம ஊரில் கூப்பிட்டார். சத்தான 200-300 பேரா என்ன பண்ணால் அவர் போய் 7வது நாளோ 8வது நாளோ இந்த பட்சணம் போடுற மாதிரி இது எல்லாம் என்ன பண்ணிட்டு ஒரு துக்க கூட்டம் சைக்கிளில் எல்லாருமா நேழ தள்ளிண்டு இந்த லஸ்மனையில் எல்லாம் டிராஃபிக் எல்லாம் அடைஞ்சல் பண்ணி ஒரு கூட்டம் போட்டோம். எல்லாருமா வந்துட்டு இருந்தால் என்ன பண்ணான்னு தெரியுமோ இல்லையா, எல்லோரும் வடையை கடிச்சு தின்னுட்டே வரான். ஏன்னா பட்சணம் போட்டிருக்கா. அப்போ தான் இவன் என்ன கருத்து தெரியுமோ இல்லையா, இந்த போனவரை குறித்து அப்படியே வருத்தப்பட்டு அழுறானா. இதுதான் மீட்டிங், கண்டலன்ஸ் மீட்டிங் போயிட்டு இருக்கான். எல்லாரும் போயிட்டு இருக்காங்க இல்லையா. இதுக்கு ஒரு யூனிஃபார்ம் பாருங்க, கருப்பு ரிப்பனை வாங்கி அது ஒரு தினசாக கட் பண்ணி இந்த பேக்கெட்டு கிட்ட குத்திக்கணும். இது இல்லாமல் நிஜமாவே அழுதுன்னு ஒருத்தன் போகிறான், அவனை பிடிச்சி வெள்ள தொட்டான். சரி நாய யூனிஃபார்மில் வாங்குறான். இத்தனை பேர் கருப்பு ரிப்பனை இந்த இடது பக்கம் குத்திண்டு இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு அந்த முக்கொடி வர்ணத்தை கூட்டிகிட்டே ஒரு தேசபக்தியை காட்டுற மாதிரி. நான் அதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணவே இல்லை, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கணும்ல. அதுக்கு ஒரு அடையாளம் இருந்தால் தான் அது சரியாக வருதுன்னு நம்ம ஹிந்து சமாச்சாரமான ஆதாரமான தர்மங்களில் வேணா கொஸ்டின் பண்ணுறாளே ஒழிய
இந்த கொஸ்டினை வேற இடத்துல ரைஸ் ஆகவே இல்லை. எல்லா இந்திரியங்களையும் பொத்தின்னு சரிங்கிறான். இங்க என்னடா அண்ணா ஏன்டா கேட்கறதுக்கு ஆள்ல பத்தி இன்னும் நம்ம மதங்களுடைய அனுஷ்டானங்களும் இப்படி ஆயிடுத்து, நம்ம ஆட்களும் இப்படி ஆயிட்டான். வேறொருத்தம் கேட்டா அதுக்கு பேர் சொல்றதுக்கும் இல்லை. இப்படியாக ஒரு உலகம் போயிட்டு கழிச்சு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை வச்சுட்டு பார்ப்போம். அதாவது இதுக்கு ஒரு தனியாக ஒரு வேல்யூ உண்டு. அவாவாளுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு, அவாவாளுக்குன்னு ஒரு சமாச்சாரம், ஒரு காரியத்துக்கு என்ன ஏதாவது கேட்டாக்க ஆதிசங்கர சொல்லலையேங்கிறான். ஆதிசங்கர சொன்னாலும் நான் சொல்றேன், உதர நிமித்தம் பகுகிருத வேஷா. நீ வயிற்று பொழப்புக்காக உத்தியோகம் பண்ணணும்னு சொல்லல, எந்த வேலையில எதை பண்றியோ அப்ப அதுக்கு என்ன வேஷம் சொல்றோ அதை போடணும்னு சொல்றாரு. அவர் போடணும்னா நான் என்ன சொல்றேன், நீங்க உதர நிமித்தம் எல்லாருக்கும் சௌக்கியம் ஒண்ணுதான் கர்மானுஷ்டானம் பண்றேன், உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு வேஷம்ங்கிறது சம்பிரதாயமா தெரியுமா இல்லையா, அது மாதிரி தானே பண்ணணும் அவரே சொல்றது. ஆகையினால யாராருக்கு என்ன உண்டோ அந்த சிக்கைங்கிறது ஒரு லட்சணம். இதெல்லாம் ரொம்ப சொல்லப்படாதுன்னு ஒரு தீர்மானம். ஏன்னா நம்ம பெரியவா வரைக்கும் பண்ணிட்டு இருந்தான். இவன் 2 லட்சம் ரூபாய் அன்னைக்கே கொடுத்து பிக்ஷாவந்தனை கட்டுவான். இந்த சமயத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற, அதை நான் தப்புன்னு சொல்லவில்லை. அம்மா என்ன பண்ணுவான், இந்த பிக்ஷாவந்தனத்துக்கு ஒரு கிண்ணத்துல வெள்ளி கிண்ணத்துல தேனை வச்சு மெயினா இவர் எடுத்துன்னு போய் அங்க வைக்கணும் சந்திரமௌலீஸ்வரர். அதை பெரியவா தோல்வான். இன்னைக்கு சந்திரமௌலீஸ்வர ஆராதனத்துக்கும் பிராமண சமாராதனத்துக்குமா நாங்கள் ஏதோ கொடுக்குறோம்னா அந்த அது ஒரு ரெப்ரசன்டேஷன். அப்புறம் அரிசி பருப்பெல்லாம் இங்கே இருக்கும். இது எடுத்துன்னு போறச்சே இவன் 2 லட்சம் ரூபா கொடுத்துருந்தாலும் சத்தான், குடிமை இல்லைன்னா இவன் குடிமை வச்சுருந்த ஒரு அம்பியை கூட ஆயிடுச்சுன்னு போய் அவன் தான் அதை கொடுக்கணும், அப்போ தான் வாங்கிப்பேன்னார். இந்த குடிமை இல்லாமல் வாங்கினா பாப்பங்கிற அளவுக்கு அவர் கடைப்பிடிச்சிருந்தார். இது அன்றாம் தேய்ச்சோர் உபன்யாசத்தையும் கொஞ்சமா அப்புறம் சுரம் இறங்கி என்ன பண்ணுறது, இதுக்காக என்ன பண்ணுறது, அந்த ஆலய ஒத்துணை இல்லைன்னா மடத்துலேயே ஒரு பையனை வச்சிருப்பா இதுக்குன்னு. அந்த ஐயர்வாளுக்கு தேனை இந்த பையன்தான் அதை கொடுக்கணுங்கிறது இன்னைக்கு வச்சுருக்கா. அவரை தொட்டுக்கணும் இவர் பின்னாடி ஆமையாவுக்கு ஹோமம் மாதிரி சொல்லிட்டாங்க. நான் தான் இதுல என்ன சார் இருக்குன்னா நான் நேரடியா ஒன்றும் காட்ட முடியுமோ முடியாது. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, சிகா யஜ்ஞோபவீதம் பிராமணஸ்ய லட்சணம். சிகையும் இருக்கணும், யஜ்ஞோபவீதமும் இருக்கணும். அதான் பிராமணங்கிறதுக்கு இங்க திரைவர்ணிகால்னு அர்த்தம். இங்க பிராமணன் மட்டும் இல்லை, திரைவர்ணிகாலுக்கும். ஏன்னா ராமன் வந்து குடிமை வச்சிருந்தாருன்னு இருக்கு. காகபட்ச தரம் தேவம் இல்லைன்னா பின்னெல்லாம் பின்னி எஸ்கட்டு கட்டும் போனான்னு இருக்கு. எஸ்கட் இல்லை சார், யூ கட்டுன்னா நீ போய் பார்த்தியான்னு அப்படிதான் போகணும்னு சொல்லிருக்கா. சரிதான் சார், ரொம்ப தலைமையெல்லாம் ஜாஸ்தியாக இருந்தாக்கா ரொம்ப ஜலதோஷங்கள்லாம் பிடிச்சிக்க, சரி உச்சி குடிமை வச்சுக்கோ, அதுவும் சமாச்சாரம். கோபதம் கால் அந்த கோவனுடைய கால் வச்சு அவ்வளோ வச்சிருக்கோ அப்படிங்க வச்சுக்கலாம்னு சொல்லிருக்கா. 2 சம்பிரதாயம் இருக்கு. இப்போ இதெல்லாம் ஃபாரினர்ஸ் புரிஞ்சுருந்து உச்சி குடிமை வச்சுருந்து ஹரே ராம் ஹரே கிருஷ்ணன் துளசி மாலையெல்லாம் போட்டுன்னு அவன் ஆடுறான். எல்லாம் கேட்டால் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்காங்க, பஞ்சகட்சம் கட்டிக்கிறான். இங்கேருந்து அவங்க முடிச்சுன்னு இருப்போம். ஆகையினால நாம விட்டுறது நமக்கு தான் தப்பு. எதுக்காக சொல்ல வரேன், இதெல்லாம் ரொம்ப சொல்லப்படாதுங்கிறது இல்லை. அதுக்காக இந்த தர்மசாஸ்திரம் படித்ததான ஒருத்தர் பேரை சொல்ல ஒரு தீட்சர் என்ன பண்ணார், ஏதோ நிர்பந்தங்கள்லாம் உங்களுக்கு சார் இந்த குடிமையில போய் ரொம்ப நிர்பந்தப்படுத்தாங்க, பூனில் போட்டவங்க சந்தியாபங்க, சரி பரவாயில்லன்னு வச்சுப்போன்ப்பா. அவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமோ இல்லையோ, அதுக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டிடியூட் சொல்லிட்டார். இந்த பவித்திரத்தில் அந்த கூர்ச்சம் மாதிரி பண்ணி இந்த காதுகிட்ட சொருங்கிங்கோ அந்த குடிமை மாதிரி இருக்கட்டும் பாரு இல்லையா. இது ஒரு சப்ஸ்டிடியூட்னு பேர். இது சப்ஸ்டிடியூட்டுங்கிறது ஓரளவுக்கு வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது இல்லாமல் இருக்கிறதுக்கு அது வச்சுக்கிறது தேவை. அதுக்கு நான் ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிப்பட்டேன். எல்லாரும் பால் சாப்பிட்டு இருந்தா ஒரு குருகுலத்தில் எல்லாருக்கும் அவளுக்கு ஏதோ வசதி இருந்து அந்த குருகுலத்தையும் யாரோ நிறைய உதவி பண்ணா எல்லாருக்கும் பால் வாங்கி கொடுத்துருந்தா. இந்த அபிமன்யுங்கிறோம் ஒரு ஆற்றுலேயே அத்தியனம் பண்ணுறான், நியமா அத்தியனம் போட்டிருக்கு. அவன் ரொம்ப ஏழை. இது எல்லா பக்கத்தில் பாடசாலை பையங்கள்லாம் பால் கொடுக்கறது பார்த்தோன்னா எனக்கும் பால் கொடும்மான்னா இவ போய் அவள்கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்கறதுங்கிறது கிடையவே கிடையாது. கேட்க போகிறோம் இறந்து போயிட்டான், கேட்டவனுக்கு இல்லைன்னு சொல்கிறோம், அதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான், அவனுக்கு தசாஸ்தானம் தான் இவனுக்கு ஆகணும்னு சொல்லிருக்கார் ரஹீம் தாஸ். ரஹீமன்னு வேணரு மறுச்சுக்கே. நம்ம எந்த விதமான ஒரு அன்டச்சபிலிட்டிங்கிறதோ அதனால என்னங்கிறதோ அதெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. தேர் ஓட்டுமோ எல்லாரும் சேர்ந்து விழும்போன்ட்டா சண்டாளா எல்லாரும் தேரை இழுத்தாகணும். பூஜை ஆகலையார், பூஜை ஆட்டா பரவாயில்லையார், தேவை இழுக்கரிச்சு அவன் மேலப்படுவானே இருந்தார். பேஷா படலாம், நீ ஸ்நானம் பண்ணா பூஜை பண்ணலாங்கிற அளவுக்கு சோஷியல் சர்வீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம தர்மசாஸ்திரம் கொடுத்துருக்கு. தினப்படி நான் கூடாது.
அதனால தர்ம சாஸ்திரங்கள்ல எவ்வளவு தேவையோ அவ்வளவு சமாச்சாரங்களுக்கு ஸ்நானம் பண்ணிட்டு தான் சந்தியானம் பண்ணணும்னு முடியல சார், ரொம்ப ஜுரமா இருக்குன்னார். நெத்தியில பஸ்மா ஆயிட்டு ஸ்நானம் பண்ணிதான் நினைச்சுக்கோ, ஆக்னேயம் பஸ்மனா ஸ்நானம்னு சொல்லியிருக்கு. அதான் துணமே நெத்திக்கிட்டு இருந்தா போறோம்னா ஜுரத்தை வான்னு கூப்பிடறான்னு அந்தராம் பேச்சு சும்மா இல்லை, அதுதான் பேர் வை. நீ ஜுரமா இருந்தா நெத்திக்கிட்டு பண்ணலாம் பஸ்மஸ்நானம். இவன் பஸ்மஸ்நானமே பண்ணியிருந்தான்னு வச்சோங்க, ஜுரத்தை வாபான்னு கூப்பிடுற மாதிரி ஆயிடும். முடியாதவனுக்கு ஒண்ணுன்னா நீங்க கம்பார்ட்மெண்ட் போட்டிருக்கான். இப்பெல்லாம் சேலஞ்சு பீப்புளுக்குன்னு ஒரு கம்பார்ட்மெண்ட் ஒதுக்கியிருக்கான். எங்க கார்டு வேனுக்கு பக்கத்துல சேலஞ்சு பீப்புள்னு பேர், கை கால்லாம் விளங்காதவனுக்கு. அங்க போய் நீ போய் ஏறுன்னு நான் போய் ஏறினேன்னு என்ன பண்ணுவோம், தடவை இறக்கி விட்டுருவேன். சார் இது அவளுக்காக டிசேபிள்டுக்காக இருக்க, ஏபிள் பர்சன் பண்ணப்படாதுங்கிற நியாயம் தெரியணுமோ இல்லையோ. ஆபத் தர்மங்கள்லாம் இருக்கு. இந்த குடிமையை பத்தி சொல்றச்சு ஒன்னே சொல்றேன். அந்தராம் தீட்சையில அன்னைக்கு கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டார். நாங்கள்லாம் நீங்கள்லாம் குடிமை இல்லாமல் கர்மா பண்ணாக்க பலிக்காதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ சொல்லி ஒன்றும் நடப்படாது போட்டு அஸ்ரத்தையா தேயங்கிற மாதிரி வந்துடுத்து கொஞ்சம் பின்னாடி. ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நீ கர்மாவெல்லாம் பண்ணி பலிக்காமல் எப்போ போகும்னா நீ ஏன் குடிமை வச்சுருக்கேன், நீ விஷயம்னா பலிக்காதுன்னு தரும். புரியுதா? நீங்கள் ஏன் குடிமை வச்சுருக்கே எங்கள் மாதிரி தானே இருக்கணும்னு சொல்லாத வரைக்கும் உனக்கு பலிக்க முட்டார். இப்போ அதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மேட்சிங்காக இருக்குன்னா எங்கள் மாதிரி நீங்கள் வாங்குவோனா, அவன் சொன்னாலும் இவன் பண்ணாலும் ஒத்துருமே வீதிகாலம் குடிமை வச்சுக்கிறதுல இருக்கோம். இந்த நிலைமையில நம்ம இருக்கோம். அதனால இந்த சௌளம்ங்கிறது குடிமை கல்யாணம்னு பேர் இருக்கு. என்ன பேரு? இதை ஒரு ஏற்பாடு பண்ணி இது எப்ப பண்ணுறார், திருத்தீய வத்சரேங்கிற உபநயனத்துக்கு முன்னாடி 3வது வயசுல சௌளம்ங்கிறத பண்ணணும் அப்படிங்கிறதா சொல்லுங்க. இதனுடைய பெருமைகள் வறுமையானால் இதுக்கு நிரூபணங்கள்லாம் கேட்டா நம்ம சொல்ல முடியாது. இந்த சிகாங்கிறது இருந்து இந்த மாதிரி தலை இருந்ததே ஆனால் அது ஒரு புகழுக்காகவும் ஆறுது, ஒரு செல்வத்துக்காகவும் ஆறுது. அந்த செல்வங்கிறது குடும்ப வச்சுருக்கலாம், யாரோ பணம் தரான்னு கேட்கக்கூடாது. எங்க அப்பா அதுல ரொம்ப நம்பிக்கை. அவர் சந்தை சொல்லிக்க வரணும்னாலே ரொம்ப நாள்லாம் குடிமை வச்சுன்னு வந்தா தான் சந்தை சொல்லுவேன்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு 1964-65 கோபாலசமுத்திரங்கிற ஊர்ல இருந்தோம். பொண்ணுலாம் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிக் கொடுத்தார். அவளும் வச்சுக்கிட்டுமேன்னுட்டு, ஏய் ஏழை குழந்தைகள், இவர் கையில் 5 பைசா கிடையாது, என்ன சொல்றார், குடிமை வச்சுருந்தீங்கன்னா அந்த க்ஷவர காசு நான் கொடுக்குறேன், மாசம் அதை கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். மாசம் 5 ரூபா தர உங்க ஆத்துக்குன்னார். 22 பேர் வச்சுக்கிட்டோம். 110 ரூபாய் செலவு அன்னைக்கு 1965. இது நாங்க இருந்த 2 வருஷமும் அந்த குழந்தை எல்லாம் குடிமை வச்சுன்னு என்ன வளர்ந்து முடிச்சு போச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா இது கொட்டி போச்சு வச்சுப்பாங்க, வேற விஷயம். அப்படி ஒரு நம்பிக்கை வேண்டாமா நம்ம மதத்துல? இப்படிதான் வச்சுக்கணும்னா அந்த குல்லாவில் இப்படி தொங்க விட்டாத்தான்னா ஒரு நிமிஷம் வச்சுக்கிறான். இந்த மாதிரி நமக்கு வேணும். இதனாலதான் எங்க பாட்டி சொல்லுவார், துல்கந்தலையை விட்டா தூக்க வழி இல்லையான்னாலாம். ஏன்னா குடிமை பிடிச்சி தூக்கலாம். அதுக்கு எங்க பாட்டி சொன்னார், இவனுக்கெல்லாம் முகசிக்கான்னு பேர், வாக்குடிமின்னு பேர். ஏன்னா அதை பிடிச்சி தூக்க என்னாதான் அவன் ஒரு நிமிஷம் குடிங்க இங்க வச்சிருக்கான். அதனால இது ஏதோ ஒரு நிமிஷம் இருக்கு, தலையில வச்சுக்கிறதா மூஞ்சில வச்சுக்கிறதான்னா இப்ப மூஞ்சில வச்சுக்க ஆரம்பிச்சிருக்கான். நம்ம பேர் ஏதோ ஒரு நிமிஷம் போட்டோம், இதோட இதை நிறுத்திப்போம். சௌளம்ங்கிறதான கர்மாவை பண்ணி இதனால லட்சணமாக சிகை எல்லாம் வருது, சிகோதகாதிகளுக்கு எல்லாம் உபயோகப்படுறதுன்னு சௌளங்கிறத பூர்த்தி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அடுத்தது என்ன ஆரம்பம்? உபநயனம் தான் ஆரம்பம். உபநயனம் ஆரம்பிச்சா உபநயனம் வியாக்கியாஸ்யாமஹா இல்லையா? இது என்னத்துக்குன்னா எஜுகேஷன், பிரம்ம வித்தியை கத்துக்கணுமே. ஆனால் உபநயன சம்ஸ்காரமானது கட்டாயமா ஏற்படணும். இந்த உபநயனத்துக்கு ஏஜ் எவ்வளவு சார் லிமிட்னார்? கர்ப்பாஷ்டமே பிராமணம் உபநீத கர்ப்பைகாதசேஷு ராஜன்யம் கர்ப்பத்வாதசேஷு வைஷ்யம். ஒரு வயசு குறைச்சிக்கணும். கர்ப்பத்தில் ஒரு வயசு போனதாக வச்சுண்டு 7வது வயசுல பிராமணனுக்கு போடணும். 10வது வயசுல நான் அதை மைனஸ் பண்ணி சொல்றேன், 10வது வயசுல க்ஷத்ரியனுக்கு போடணும். 11வது வயசுல வைஷ்யனுக்கு போடணும்னு சொல்லிட்டேன். சரி, நீங்க போடல லேட் ஆச்சுன்னா 11வது போடணும் இல்லையா? இந்த 11 தாண்டினா என்ன பண்றதுன்னு அவளே கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காவா. சரிதான், ரொம்ப நிர்பந்தமான வேலைகள்லாம். இந்த நிர்பந்தம் என்னன்னு பார்த்துக்கணும். அது நிஜமான நிர்பந்தமா இருக்கும். இப்போ ரொம்ப பேர் கேட்குறா, ஏன் சார் ஸ்ராத்தம் பண்ண முடியாமல் நிர்பந்தமா போச்சுன்னா எப்போ பண்ணணும்னு கேட்டார். நான் சொன்னேன், என்ன நிர்பந்தம்? ஆசோச்சமோன்னு. இல்லை எனக்கு லண்டனுக்கு போயிட்டு வர வேண்டிய அந்த டேட்டில் வைதிகால இங்கேருந்து ஐஷன் போட்டு எங்கிட்ட காசு இல்லைன்னா அங்கே போய் பண்ணிவிடுவேன் அப்படின்னு என்னை கேட்டார்.
இது நிர்பந்தமே இல்லை. பண்ணலன்னா நரக நிச்சயமா வரும். நான் சொல்லிட்டேன் தைரியமா. சார் பண்ணா நிர்பந்தம் வந்து அப்புறம் பண்ணா ஏகாதசின்னு சொன்னாரு. அவரை போய் நீங்க கேட்டுங்க. தர்மசாஸ்திரக்காரா ஆசௌச்சத்தினால நின்றுதுன்னா ஆசௌச்சம் போன அப்புறம் பண்ணுன்னு சொல்லிருக்காரு. நம்ம இஷ்டத்துக்கு தள்ளி போடுறதுக்கு சாஸ்திரத்துல இடம் இல்லை. அதுக்காக சொல்ல வரேன், நம்ம நிர்பந்தங்களே வேற மாதிரி இருக்கு. சார் நீங்க தேவைக்கு மேல வச்சுக்காங்க. எனக்கு உலகம் பூரா தேவைங்கிற அர்த்தம் புரியுறது இல்லையோ. தேவைக்கு மேல பணம் வச்சுக்காதேன்னு இந்த தேவையினுடையதான இதை யார் அங்க ரேக்கையை போடுறது? திஸ் இஸ் த ப்ராப்ளம். அது மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தாரு என் பையன் ரொம்ப ரொம்ப நல்ல பேச்செல்லாம் சீக்கிரமே வந்து கொடுத்துருந்தார். பஞ்சமேவா காமியம் கீழே வந்தா 5வது வயசுல கூட போடலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றார். இந்த லிமிட்டை கொண்டு போய் தள்ளி ஆச்சுன்னா ஆஷோடசாத் பிராமணஸ்ய அபதிதா சாவித்ரி. சாவித்ரின்னா காயத்ரி உபதேசத்துக்கு 16வது வயசு வரைக்கும் பரவாயில்லை. அதுக்கப்புறம் என்ன போட்டு ஒண்ணுதான் போடாதும் ஒண்ணுதான். இருந்தாலும் போடாதவனும் போட்டவன் நல்லதுங்கிறதுக்காக நாங்கெல்லாம் போடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட நாங்க ஒரு லெவலா பண்ண மாட்டேங்க. நாங்களே ஒரு தர்மசாஸ்திர கர்த்தாக்கள் மாதிரி ஆயிட்டு இருக்கோம். இது மாதிரி தான் நீங்க ஒண்ணு சொல்லுங்களேங்கிற ரொம்பவும் சொல்ல முடியாது. நாம தான் மாட்டிக்கணும். அப்புறம் அதனால 16 தாண்டிட்டுனா ஒன்றும் பிரயோஜனப்படாது. அது மாதிரி நியமங்கள்லாம் சொல்லிவிட்டு அந்த பையனுக்கு அன்னைக்கு சௌடம் ஆயிருந்தாலும் கூட முதல்ல அன்றைய தினம் ஒரு வப்பனம்னு சொல்லியிருக்கார். அந்த இது ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல மந்திரம் அப்படி ஆரம்பிக்கிறது. 2வது பிரश्னம் உஷ்ணேன வாயோ உதகேனே தெரிதேஷானே வபது ஆபவுந்தந்து ஜீவசே தீர்காயுத்வாய வர்ச்சசே. வெந்நீரை எடுத்து, வெந்நீர் ரொம்ப சூடா இருந்தா என்ன பண்றதுன்னா கொஞ்சம் ஆத்தணும். வெந்நீர்ல பச்சை ஜலம் விடக்கூடாது. பச்சை ஜலத்துல நீர் விடணும். இது வேறு சொர்க்கம். உஷ்ணா சீதா ஸ்வானியா. நம்ம குளிக்கும் போதும் பச்சை ஜலத்தை வாளியில வச்சுட்டு அது மேல வெந்நீர் விடணும். இதுல என்ன காம்பினேஷன்னா அவன் சொல்லியிருக்கா. இனிமேல் நீங்க பார்த்துக்க வேண்டியது. அதை எடுத்து ரைட்டா வச்சு அதிதி தேவதையானவள் இந்த உஷ்ணமான உதகத்தை வச்சு ஹே வாயோ நீ அதுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணி இந்த கேசங்களை எப்படி சாஸ்திரங்கள் சொல்லுவோ அது போல அதை விளக்கணும். ஆப உந்தந்து ஜீவசே. இந்த ஜலம் நான் தடவும் போது இந்த குழந்தைக்கு நைப்பை கொடுத்து எடுக்க வச்சு சிரமம் இல்லாம இருக்கணும். உந்தந்துன்னா கிளேதயந்துன்னு அர்த்தம். தீர்காயுத்வாயா அது போட்டு விட்டுக்கூடாதோ. குடும்பம் வச்சா லட்சணமா இருக்குங்கிற வர்ச்சசேங்கிறார். இந்த பசங்க நான் குடும்பம் வச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறது. என்ன கஷ்ட காலங்கிற நீங்க தாங்கவே முடியல. வர்ச்சசே நீங்க போட்டிருக்க இப்படி விட்டுருந்தா தான் வர்ச்சசேன்னு. அதனால தீர்காயுத்வாய வர்ச்சசே. இந்த பையன் எப்படி இருக்கணும் தெம்போடன்னா ஜோக்ச சூரியன் திரிஷே. ஜோரா நாளைக்கு கண்ணால சூரியனை பார்க்கிற அளவுக்கு இதுல இருந்து அவனுடைய தெம்பெல்லாம் நீங்க வைக்கணும். அப்புறம் அந்த கத்தியை பார்த்து ஜபம் பண்ணி சொல்றாரு. ஏனா அவபத் சகிதா சுரேனயே சோமஸ்வராஜ்யோ வருணஸ்ய வித்வான். தேவலோகத்தையும் குடிமை வச்சுருந்தா இருக்கார். சோமன்கிறதான ஒரு தேவதைக்கு அவர் பெரிய பிராமணா இருக்கலாம் ராஜா. வருணன்கிற தேவதைக்கு இவ்வளவு பேருக்கும் உபநயனம் நடக்கிறச்சு. இந்த சரிதாங்கிறவர் இந்த கத்தி எடுத்து இந்த கத்தி தானே இந்த கத்தி எனக்கு தோணல சார். நீங்க சாப்பிட்டு வாழைப்பழம் தான் நான் சாப்பிட்டேன்னா அந்த தார்ல இருக்கிறதுன்னு அர்த்தம். அவர் சாப்பிட்டு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடுறதா? வேதம் கருத்தான் பேசியிருக்கேன்னா சார் நீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டா இதுதான் நான் சாப்பிட்டேன்னு 2ஆம் மந்தில சாப்பிட்டு மறுபடியும் வாங்கி பண்ணி சாப்பிட்டான்னு அர்த்தமா? ஏன க்ஷுரேண சரிதா சோமஸ்ய வருணஸ்ய வித்வான் சன்னு அவபத். ஹே பிரம்மாணஹா. அதனால நீங்கெல்லாம் வபதேதமஸ்ய ஆயுஷ்மான் ஜரதஷ்டிர்யதா சதயம் ராதா கிருஷ்ண சம்மான். இந்த குழந்தை இவனுக்கு இந்த பேரு. இவன் ரொம்ப காலம் ஜோரா ஆயுஷ்மானாகவும் குணத்தோடு கூடினதான தாத்தாவாக ஆற வரைக்கும் இவன் நல்லா வளரணும். கல்வி வளரணும். வயசு மட்டும் வளர்ந்தா போறாது. வயசுனால பெரியவன் இல்லை, கல்வியினால பெரியவங்கிறதையும் சேர்த்துப்போம். அதனால அந்த மாதிரி கத்தியை எடுத்து நான் அபிமந்தனம் பண்ணி தேனாஸ்யாயுஷேவப சௌஷ்லோக்யாய சுஷ்லோகன்னா கீர்த்தின்னு அர்த்தம். அதனாலதான் புண்ணிய ஸ்லோகோ நலோராஜா புண்ணிய ஸ்லோகோ யுதிஷ்டிரான ஸ்லோகான்னா புண்ணியமான கீர்த்தியை உடையவர்கள் அர்த்தம். நிறைய கீர்த்தி எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறதா சொல்லிருக்க. ஸ்வஸ்தையே கீர்த்தி எல்லாம் மட்டும் வந்தா போனோமா சாப்பாட்டுக்கு லாட்டின்னு ஸ்வஸ்தின்னா சகல விதமான க்ஷேமங்களும் இவருக்கு ஏற்படணும் அப்படின்னு 2-3 விஷயம் சொல்லி
இவர் இதனால மறுபடியும் சூரிய சந்திராதிகள் எல்லாம் பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டியிலே இவருடைய உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும். சூரியனை பார்க்கக்கூடிய அப்புறம் 2-3 மந்திரங்கள் வந்து அந்த கத்தியை பார்த்து விஸ்தாரமா சொல்லி ஏன பூஷா ப்ரஹஸ்பதே இந்த செஜாயுஷேவபது அந்த ஊர்ல எல்லாரும் குடும்பம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நீங்க போய் பார்த்துட்டு வாங்கோ. இல்லைன்னு சொன்னான்னு சொல்லுவேன். நீ பார்க்காதனால நான் இருக்குன்னு சொல்லுவேன். 2 பேரும் மையமா நிற்க வேண்டியதான்ப்பா. இது ஒன்றும் சொல்றது வேதம் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையான்னு ஒன்று தீர்மானம் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த பொய் சொல்றதுங்கிறதான ஒரு ஹேபிட்டு இது நம்ம ரத்தத்துல பிரமாதமா ஊறி நிஜமே வராம ஆனதுங்கிறது எவ்வரி மினிட் இப்போ 100 வருஷமா ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. நீங்க பாத்தீங்களா, எனக்கு வயசு 62 தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் சட்டுன்னு உண்மைதான் வாயில வரும். எல்லாருக்குமே உண்மைதான் வாயில வரும். அப்படித்தான் இருந்திருக்கு. என்ன காரணமோ தெரியல, இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. இருந்தாலும் அதுல ஹையஸ்டான ஹரிச்சந்திரன் பேரு. அதனால ஆயுஷா வர்ச்சசா யதா ஜோக் சுமனா அசாஹா. ஆயுஷ், வர்ச்சஸ், நல்ல மனசு, இதெல்லாம் அவருக்கு ஏற்பட்டது. பிரம்மாவுக்கும் அப்படித்தான் நடந்தது. இல்லை இந்த கத்தியை பத்தி சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய வித்திய சமாச்சாரங்கள் இருக்கு. அதனால ஏதாவது வெட்டிக்கிட்டு பண்ண மாஸ்யா பிரமோஷி அதெல்லாம் பிரார்த்தனை பண்ணி உக்தாயகேஷானு இது அப்புறம் குறிப்பிட்ட இடத்துல ஒரு குட்டாங்குச்சியில வாங்கி சாணியில போட்டு இதை கொண்டு போய் வைக்கிற இடம் வேற மரத்தடையில் கொண்டு வைக்க சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உக்தாயகேஷான் வருணஸ்ய ராஜ்யோ ப்ரஹஸ்பதி சவிதா சோமோ அக்னி தேப்தோ நிதானம் பகுதான்வவிந்தன் அந்தராத்யாவா பிருத்திவி அபஸ்வஹா. இதெல்லாம் அவர் ஸ்நானம் மட்டும் எடுத்துன்னு வர. இந்த லௌகிகமான விஷயங்கள் ரொம்ப நிறைய இருக்கு. அவர் மாமா தூக்கின்னு வர்றது, அந்த வேட்சை கட்டுறது, இதெல்லாம் வேதத்துல இருக்கான்னு கேட்கக்கூடாது. சிலதெல்லாம் நம்ம சிஷ்டாச்சாரத்துல அந்த மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே இதுல ரொம்ப ஜாஸ்தி போயிட்டு இருப்போம். இந்த மாமா வந்து குழந்தைக்கு மோதிரம் போடணும், வெள்ளித்தட்டு கொடுக்கணும், வெள்ளி பஞ்சபாத்திரத்தின்னு கொடுக்கணும், காதுக்கு கடுக்கன் கொடுக்கணும். என்ன கூட எங்க ஆத்துல தாத்தா பாட்டியெல்லாம் எழுத சொன்னான். இந்த பக்கத்துல உங்க மாமாவுக்கு எழுதுறா, அந்த தாத்தாவுக்கு எனக்கு பூனை போட போறா, நீங்க கடுக்கெல்லாம் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் அதிகப்படித்தனம். இதெல்லாம் அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லைங்க. இது அதனால எனக்கு அதுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு மாமாவுக்கு சம்பாத்தி 6 வரைக்கும் நான் பூனைல தள்ளி போடுறேன்னு 25 வயசு வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் ஏதோ ஒரு ஜாதகம் வந்து முட்டித்து இவன் போய் முட்டினானும் கல்யாணம் செட்டில் ஆயிடுச்சு. அன்னைக்கு போய் உபநயனம் பண்றேங்கிறதுக்கு தீஸ் ஆர் நாட் த ரீசன்ஸ் ஃபார் திஸ் போஸ்ட்போன்மெண்ட். நான் வேடிக்கையாக சொல்லுவேன், ஒரு எக்ஸாஜுரேஷன் மாதிரி. அதுதான் 3 பேர்கிட்ட விசாரிச்சான், சார் பூனைக்கு போடலான்றீங்க. என்னன்னு அது சர்த்தான், நீங்க இந்த பிக்ஷை அரிசி போடுறவாளுக்கு முறுக்கு கொடுக்குறீங்களே, அது 5 சுத்தா 7 சுத்தான்னு இந்த சம்பந்துக்கு அந்த சம்பந்தத்துக்கும் பேரா வந்துருச்சு. அவ 7 சுத்துங்கிறா, இவன் 5 சுத்துங்கிறா. புழுங்கரிசியில அரைச்சு பண்றதா பச்சரிசியில அரைச்சு பண்றதோன்றார். இது 2மே கிடையாது. இப்ப எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம். இல்ல என்ன வேற ஏதோ ஒன்று இருக்காங்க, என்ன ஒண்ணு இருக்கு, எல்லாம் பேர் ஞாபகம் இல்லை. அது மாதிரி அல்ல, ரொம்ப ஃபேமஸா ஒரு இடம் இருக்கு. அதுதான் கல்யாணம் போட்டோம். அதான் விஷயம். இந்த மாதிரி சில பேர் இருக்கா, எல்லாம் சர்வால் சமார்ப்பணம் ஸ்வீட்ஸ். இது பரவாயில்ல. இந்த மாலைய பட்சத்துல பேப்பர்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, பத்திரிகைகள். நான் எல்லாம் கவனிக்கிறது. 15 நாளும் பேப்பர்ல கொடுக்குறான். இன்னென்ன திட்டியில தர்ப்பணம் பண்ணிடலாம், பிதிருக்களுக்கு என்னென்ன மாதிரி திருப்தி, எல்லாம் வாக்கியங்கள்லாம் எடுத்து போட்டு நல்லபடியா பார்த்துருக்கான் தர்ம சாஸ்திரத்தை. அதோட அந்த பிராமணாளுக்கெல்லாம் எங்க ஸ்வீட்டு வாங்கி கொடுத்தா ரொம்ப திருப்தி. மாலையபட்ச வச்சனங்கள்லாம் பார்த்து எடுத்து எழுதி, பிரதம தர்ப்பணத்தினால் என்ன திருப்தி வருது, தித்திய தர்ப்பணத்தினால் என்ன திருப்தி வருது, அதுக்கப்புறம் மத்தியாஷ்டமியில பண்ண, மத்தியாஷ்டமின்னு சொல்லணும். மத்தியம்னா கல்லு, மத்தியானா நடுப்புற. இந்த உச்சரிப்புல பெரிய ப்ராப்ளம் இருக்கு. சார் நீங்க மத்தியாஷ்டமி எழுதுவாங்க, நீங்க எல்லாருமா வாங்கி ஏதாவது இது பண்றதான்னு. மகாபரணி இதோட சேர்த்து எங்காத்து நீங்க எழுதுல பண்ணி கொடுக்க கூடாது, அவன் கடையில இருந்து கொடுத்துருன்னா ரொம்ப சத்தம். பெரிய உருண்டையா இருக்கும், வாங்கி கொடுக்கோங்க. எல்லாரும் தர்மசாஸ்திரத்தை சொல்லித்தான் நம்மகிட்ட வரானுங்க. இந்த பையனுக்கு வஸ்திரம் கட்டி விடுறதுக்கு ஒரு பெரிய மந்திரங்க. இந்த பையன் ஸ்நானங்கள்லாம் ஆகி எங்க மாமா தூக்கின்னு வரா, இல்லைன்னா போட்டு கூட மாலையை போட்டு வந்துட்டான். கீழே தூக்கின்னு வச்சா மாலைங்கள்லாம் வாசி அதை கொண்டு வந்து மாமா ஒரு ஆட்டம் ஆடின அங்கேயே வந்து. இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பே இல்லை. ஆனால்
இந்த பையனுக்கு அன்னைக்கே கல்யாணம்னா எந்த மாமா தூக்குறது? இது ஒரு லோகம். புரிஞ்ச முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, விவாகத்தன்னைக்கு உபநயனம் பண்ணா இவனை தோல் தூக்குறதுக்கு மாமாவால முடியாது. 2 விதத்துக்கு மாலை மாத்திரத்துக்கும் தூக்க முடியாது. சின்ன பையனா இருந்தா மாமா தோல் தூக்குறது இல்லைன்னா இது விவாகத்திலே பெரிய குறைங்கிறதான 4-5 பேரை சேர்ந்து தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஸோ தீஸ் ஆர் அன்இம்பார்ட்டன்ட்லாம் இம்பார்ட்டன்ட்லாம் அன்இம்பார்ட்டன்ட் ஆகி இது ஒரு தில்ஸா போயிட்டு இருக்கு. நாங்களும் மையமா பார்த்து சுமாரா சரி பண்ணிட்டு வரலாமான்னு பாக்குறோம். எது முக்கியம் எது அமுக்கியம் தெரியும். யா அகரம் தன்னவயனையா தன்வனையாஸ்ச தேவீரந்தா நபிதோ ததந்தா தாஸ்த்வா தேவி ஜரசே சம்பயந்து ஆயுஷ்மானிதம் பரிதத்ஸ்வவாசா. பேண்ட் கிடையாது. இந்த கையினால தறியில நெசியும் பொழுதோ இன்னென்ன சமயங்கள்ல இன்னென்ன தேவதைகள் இந்த நூல்ல இருக்காங்கிறது சோமயாகத்தை சொல்றாரு. சோமயாகத்து சர்வதேவத்தியம் வைவாசகால ஸ்வேஷான் தேவாநாமோதும் நக்ஷத்ராணாமதி காஷாஸ்தத்வா ஏதத் சர்வதேவத்தியம் யத்வாசா. அந்த நூலை நூத்து நீள வைக்கும் போது சூரிய தேவத்தை ஓதொரு நக்ஷத்ரானா குறுக்கு நடக்க போட ஆரம்பிச்ச உடனே நட்சத்திரங்கள் தேவதையாக இருந்து அங்க காப்பாத்து. இதெல்லாம் வேதம் சொல்லிருக்கு. அதீகாஷாக நட்சத்திரானா அதீகாஷா. அந்த ஓரங்கள்லாம் சேர்த்து நெய்ய ஓட்டிட்டானா இந்த சேர்ந்ததுக்கு அப்புறம் நட்சத்திரங்கள்லாம் அதுக்கு இருக்கு. இப்படி ஒவ்வொரு தேவதைகளும் ஒரு ஸ்டேஜில் பஞ்சிலேருந்து ஆரம்பிச்சு இதில் இருக்காங்கிறதாக சாஸ்திரம் சொல்லி பேர்பட்ட வாசம் சர்வதேவத்தியம் வை வாசகா. அதனால நீங்க அதை கத்தணுங்கிறதுக்கு என்ன பண்றார்? இந்த வாசங்கிறதுக்கு இந்த வஸ்திரத்தை தேவலோகத்துல சோமன்கிறதான ராஜாவான சந்திரனுக்கு உபநயனம் பண்ணும்போது இந்த மாதிரி வஸ்திரம், இதே வஸ்திரம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வஸ்திரம் தான் சொல்லணும். நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். இதே மாதிரி வஸ்திரத்தை பண்ணி தயார் பண்ணி கொடுத்தா ஏன்னா முன்னாடியே இருக்குது சோமாயராஜ்ஞே பரிதாத்தவாவு. இதே வஸ்திரத்தை சோமராஜாவுக்கு உபநயனம் நடக்கிறச்சு பரிதாத்தமையினை கட்டிப்பதற்காக இந்த வஸ்திரத்தை கொடுத்துருக்கா. இந்த வஸ்திரத்தை நீ கட்டின்னு என்ன பண்ணணும் தெரியுமா இல்லையோ? யாஷ்ச தேவீரந்தா நதிதோ தந்தா. இந்த நுனியெல்லாம் தொங்காம அது ஏதோ சரியானபடி தக்கரிச்சு சில தேவிகள் சில தேவதைகள்லாம் அதுல இருக்கா. அப்பேற்பட்ட தேவிகள்லாம் இந்த வஸ்திரத்தை நீ கட்டிக்கும் போதும் அதுல சூக்ஷ்ம ரூபேன இருந்துண்டு இதை கட்டிக்கிடுச்சு. இதனால ஏதாவது நூல்கள்ல கிருமிகள் இருந்து அது சொல்லாமல் எங்க வேணா எல்லாம் ஒட்டின்னு வருதுங்கிறான். அது வராம இருக்கணும்னு சொன்னாரோன்னு எனக்கு சந்தேகம். தாஸ்துவா தேவீர் ஜரசே சம்பயந்து. இதை கட்டிக்கிறதுனால இந்த பையனுக்கு ஒரு ஆபத்தும் இல்லாம பல காலம் ஆயுஷோட வாழணும். ஆயுஷ்மான் இதம். அதனால ஹே தீர்காயுஷா உள்ள பையனே இதம் பரிதத்ஸ்வ வாசகா. இந்த வஸ்திரத்தை நீ கட்டிக்கோன்னு சொல்லி இந்த வஸ்திரத்தை அபிமந்திரணம் பண்ணி அதுக்கடுத்து வந்துடும். எப்பவும் கட்டிக்கோ நீ பரிதத்த தத்தா 2 தரம் வேற என்ன ஜடையா சொல்றது இங்க. பரிதத்த தத்த பரிதத்த பரிதத்த தத்த வாசசைனம் சதாயுஷம் கணுத தீர்த்தமாயு. இந்த வேஷ்டியை கட்டிக்கிறேன். இந்த தேவதைகளுடைய அனுகிரகங்கள்லாம் உனக்கு வந்திருக்கு. தீர்காய் முதல்ல பிரார்த்தனை இவனுக்கு தீர்காய்ஸ். அதான் காத்தாலே சொன்னோம். இந்த வஸ்திரம் என்ன நடந்தது தெரியுமா? ஒரு காலத்துல ப்ரஹஸ்பதி பிராயச்சத்வாச ஏதது சோமாயராஜ்ஞே பரிதாதவாவு. இதை கட்டிண்டு அவா இதே வஸ்திரத்தோடையே ஃபாரின் போறதா இருந்தாலும் போய் அது நானா சேர்த்துன்ற விஷயம். ஜராங்கச்சாசி பரிதத்ஸ்வவாசா பவா கிருஷ்ணீனாமபிஷஸ்தி பாவா. எல்லா மனுஷா இடத்துலையும் அவளுடையதான வார்த்தைகளை கேட்டு நீ நேர்மையா இருக்கிறத கெடுக்கிறவன் வந்தான்னா அபிஷஸ்தி பாவான்னா இந்த கெடுக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் நீ லட்சியம் பண்ணாம இருக்கிறது இதுவும் ஒரு உபயோகப்பட்டோம். அப்புறம் நீ என்ன பண்ணும்? சதஞ்ச ஜீவ சரத சுவர்ச்சாக ராயஸ்ச போஷமுபசம்யஸ்வா. 100கணக்கான வருஷங்கள் நல்ல பளபளப்போட கல்வியினாலையும் செல்வத்தினாலையும் ஆரோக்கியத்தினாலையும் சுவர்ச்சாகவா இருந்து பணம் சம்பாதிக்கிறது நிறைய வரணும். அதுவும் சொல்லிருக்கு. இதை சொன்னாதான் எல்லாருக்கும் என்ன வரும்? ராயஸ்ச போஷம். ராயகான பணம், பணத்தினுடைய போஷம்னா விருத்தி. இதெல்லாம் ஒன்ன வந்து சேரட்டும். சதஞ்ச ஜீவ சரத புரூச்சீர் வசூனிச்சாரியோ விபஜாசி ஜீவன்னே. இந்த மந்திரம் ரொம்ப சுவாரஸ்யம். நீ 100கணக்கான வருஷம் வாழணும், நிறைய செல்வந்தனாக இருக்கணும். உனக்கு வந்திருக்கக்கூடிய வித்தியையும்
அந்த பணத்தையும் இருக்கிறவா எல்லாருக்கும் எப்படி பிரிச்சு கொடுக்கணுமோ குடிச்சுவாள். வசூனிச்ச விபஜஹா விபஜாசி அரியோ விபஜாசி. அது பண்ண முடியாது, நமக்கு மட்டுமே எல்லாத்தையும் வச்சுக்கூடாது. அதனால இந்த குழந்தைக்கு இப்பவே கிரியேட் பண்றான், இன்கல்கேட் பண்றதுன்னு பேரு. வசூனிச்ச விபஜாசி ஜீவன்னு. நீ இதுல இருந்து என்ன ஜீவனா இருக்கும் பொழுதோ உனக்கு என்ன கிடைச்சிருக்கோ இதுல பொறுத்தாளுக்கு கொடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் வளர்த்து கொள்ளு. வசூனிச்சாரியோ விபஜாசி ஜீவன்னு இதாயிடும். இதுக்கப்புறம் இந்த பூனல் போடுறதுங்கிறது நடுப்புற வந்துடுறது. வெள்ளி பூனல் தங்க அப்படிங்கிற ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஒரு தினசம் மாமா வாங்கி கொடுக்கணுமா, அது ஒரு தினசம் அந்த கடையில் ஒரு லெவலாக வாங்கிடுவோம். ஆனால் நூல்னால போட்டுக்கிறது தேவையில்லை, வஸ்திரம்லாம் போட சொல்லுங்க, மாந்தோல் போட்டுக்கிறதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மாந்தோலை ஒன்று அந்த பூனலில் கட்டணும். எந்துருத்த பரிபாதமான சர்மவரூதம் புனதீன ஆகாத். அவனே அவர்கிட்ட தினி பிரம்மச்சாரியெல்லாம் ஒரு மாந்தோல் எடுத்துன்னு குறுக்கணும் இருக்குமே எல்லாம் சொல்கிறோம். தினப்படியே வச்சுக்கணும். இந்த மாந்தோல்ங்கிறது பிரம்மச்சரியத்துக்கு ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னா வேதங்கள்லாம் கற்க வேண்டிய வயசு. மாந்தோல் எப்படி வந்தது, மான் எப்படி வந்ததுன்னு வேதத்துடைய கதையை பார்த்தா இது புரியும். மாந்தோல் என்னன்னு கிருஷ்ணோ ரூபம் கிருத்வா இந்த கிருஷ்ண மிருகம்னு பேர். கிருஷ்ணன கருப்புன்னு அர்த்தம் இல்லை, அது ஒரு விதமான மான். இந்த மான் எப்படி வந்தது முதல்லன்னா தேவதேவிகள் எல்லாருக்குமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ப்ராப்ளம் வரலாம். அத்வைத ஞானம் வர வரைக்கும் எங்கேயும் பண்ண வரலாம். இதுக்காக வரணுங்கிறதுக்காக அந்த கதை சொல்ல ரிக்ஸாமே ரிக்தேவத்தையும் சாமதேவத்தையும் யஜுஸை பற்றி இங்கே பிரிச்சு இல்லை, அவர் பார்த்துருக்கார் பரிகாரத்துக்காக. ரிக்கும் சாமதேவதைகளும் ஏதோ ஒன்று சொல்றதுக்கா தேவதைகள்லாம் கேட்கல. சத்தான ஒரு தரம் ஆச்சு, 2 தரம் ஆச்சு. சத்தான் நான் சொன்னதை கேட்கலன்னா நாங்கள் எங்கள் காரியத்தை போகிறோம் கிளம்பி ஊத்துட்டாங்க. ரிக்ஸாமேவி தேவேபியா யஜ்ஞாயா திஷ்டமா. திஷ்டமானே அதிஷ்டமானேன்னா யஜ்ஞாதிகள் பண்ணும்போது நாங்கள் 2 பேரும் வேலை செய்ய மாட்டோம், கிளம்பி வந்துட்டான். என்ன மாதிரி வந்தான்னா இந்த மான் வேஷம் போட்டு வந்தானா. கிருஷ்ணோ ரூபம் கிருத்வா அபக்ரம்யா திஷ்டதா. அப்புறம் எல்லாருமே வேத மந்திரம் போல 2 சரியா இல்லை, ரிக்கும் சாமும் சரியாகலன்னு ஒரு எஜஸ் வச்சு ஸ்வாஹா ஓஷட்னு மந்திரத்தை காலைங்க நாம இப்படி வாயில போட்டுக்கிற மாதிரி ஆயிடும். அதனால 2 மந்திரம் சொல்லி ஆகணும். அவரை கூப்பிட்டு எல்லாம் சொல்லி இல்லையா எஜா ஓ ஸ்ராவம் எல்லாம் பண்ணி ஆகணுங்க. அதனால தேவதைகள்லாம் இங்கே ஓடி வந்து அது ஒரு நிமிஷம் கெஞ்சி கொடுத்தாரு, ஆக்ஷன் போட்டா அது மாதிரி வச்சோம். அந்த கதை இவ்வளவுதான் இங்கே விஷயம். அதனால ரிக்ஸாமதான எல்லா எசன்ஸும் அந்த மான்ல வந்தா இந்த மான்ல எப்படி வந்து அந்த மான் தான் இந்த மான் இருக்கும். அந்த மான் தான் எப்படி அங்காதங்கா சம்பவ படிச்சோமா இல்லையா? ஹிருதயாரதிஜாயசே ஆத்மாவி வேதோவி புத்திரகாமசு இன்னொரு இடத்துல. அந்த மானுடைய பரம்பரையில அந்த ரிக்ஸாமா வேதத்தினுடையதான ஒரு எசன்ஸுகள் இருக்கு. அதனால அந்த மான் தோலை கொஞ்சம் எடுத்து நாம வச்சுருந்தோமே, ஆனால் இது ஒரு ரெப்ரசன்டேஷனா அதுலேருந்து நமக்கு ஒரு சிம்பிளா ஆறுது. இவனுக்கு அத்தியனம் வரத்துக்கு ரொம்ப சோரிவா இருக்கும். ஆனா அதுல உள்ளதான சில இந்த வேல்யூஸ் என்னன்னா இன்ட்ரெஸ்டிங் வேல்யூன்னு சொல்றாங்க. இது அதிர்ஷ்டமான வேல்யூ. எந்துருப்தா பரிபாதமான யாரா ஏதாவது கண்ணாபின்னான்னு பேசினான்னு அந்த சொல்லுனால இவனுக்கு உடம்புல ஏதாவது மாறுதல் வந்தா இந்த மாந்தோல் இருந்தா வராதுங்கிற. துருப்தா பரிபாதமான சர்மவரூதம் புனதீன ஆகாது. எங்கேயாவது அசுத்தமான இடங்கள்ல போக முடியாம வர முடியாதுன்னா அந்த புனிதத்துக்கு இது கொடுக்கறது. அது மட்டும் இல்ல, இந்த மூச்சு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல்ல இந்த மாந்தோர் உடம்புல இருந்தா நல்லதுங்கிறான். இதெல்லாம் நீங்க என்னமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்து எனக்கு சொல்லுவோன்னா நீங்க வேலையை பண்ணுங்க. பண்ணினதுக்கு அப்புறம் என்னன்னா நான் பண்ண மாட்டேன்றாங்க. என்ன வேணா பண்ணுவனே ஒழிய பிராக்டிக்கல்ல செய்யறது இல்லை. பிராணாபானாபியாம் பலமாபரந்தி. அந்த தொக்கு ஸ்ரீலிங்கம். இது இந்த பிராணாபானன்களான இன்ஹேல் எக்ஸேலுக்கு சரியானபடி போறதுக்கு உள்ளதான ஸ்ட்ரென்த் கொடுக்கறது. பிரியா தேவானா இந்த மாந்தோ தேவதைகளுக்கு ரொம்ப பிரியம். சுபகா சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியது. மேகலையுமோ மேகலான்னா அந்த இது கட்டுறதுக்கு உள்ள மௌஞ்சி அதுவும் சார் ரிதஸ்ய கோப்திரி தபசப்பர். அது வந்து மௌஞ்சி கட்டுறதுக்காக உள்ள விஷயம். ரிதஸ்ய கோப்திரி தபசப்பரஸ்தி கதி ரக்ஷசமானா அராதீஹி
சானசமந்தமனு மேகலே மாரிஷாமான் முஞ்சி முஞ்சம்ங்கிறதான ஒரு புல்லு, அது தர்பியா பண்றா. அந்த முஞ்சம்ங்கிற புல்லுல என்னன்னா பல பல விதமான மெடிசனல் வேல்யூலாம் இருக்கு. அதை கயிறா திரிச்சு கட்டணும். இது பத்ரையா பர்த்தாரஸ்தே. இப்போ அப்பதான் மித்ர சச்சுர்தரும் பலி அஸ்தேஜோ யசஸ்வி ஸ்தவிரகம் சமித்தம் அநாஹனஸ்யம். அஜினத்துக்குள்ள மந்திரம் இது. அநாஹனஸ்யம் வசனஞ்சலிஷ்ணு பரீதம் வாஜி அஜினம் ததேஹம். இந்த மாந்தோரை நான் தெரிக்கிறேன். இதனால எல்லா விதமான தீமைகளும் விலகி நல்லதெல்லாம் வரணுங்கிறதுக்காக மாந்தோரை கட்டி அந்த எல்லாம் போட்டு முன் வச்சு, இனிமே அந்த பையன் நீங்க ஒன்று வச்சு ஹோமங்கள்லாம் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த வஸ்திரத்தை சுத்தி விட்டு அவனை ஒரு அம்மியில ஏற்றி ஆதிஷ்டே மமஸ்மா நமஸ்மே பத்வஸ்திரோ பவா பிரயோகத்துக்கு என்ன இருக்கட்டும். இந்த இடத்துல அஸ்மான ஆரோக்கியத்து ஒன்று வருது. இந்த பையனை அங்கேருந்து ஐஷன் வந்து அப்பா கையை பிடிச்சி இந்த கல்லு மேலே ஏறுறான்னு. இதே விஷயம் பெண்களுக்கு கல்யாணத்துல அஸ்மானம் ஆரோக்கியத்து இருக்கு. அந்த அங்க கதை வேற, இங்க கதை வேற. இங்க ரெண்டுக்கும் ஒரே மந்திரம் தான். அந்த பையனுக்கு ஆதிஷ்டே மமஸ்மானம் அஸ்மே பத்வஸ்திரோ பவா அபி. நீ இனிமே எஜுகேஷனுக்கு போகிறேன். இதில் வேதங்கள்லாம் 6 மாதம் சொல்லணும். அபாவா வேதம். அதுக்கப்புறம் 6 மாதம் சப்தம் வியாக்கியானங்கள், அந்த வியாக்கரணாதிகள் சாஸ்திரங்கள்லாம் படிக்கணும். இது நொற்று பண்ணணும். அது அனலைஸ் பண்ணணும். இது 2 நிமிஷம் மூளைக்கு வேலையை கொடுக்கணும். இது போல இப்போ இன்னைக்கு வச்சுருந்தேன்னா ஏகப்பட்ட படிப்பு இருக்கு. இது 2-3 இவனுக்கு வந்த உடனே மனசுக்கு போட்டு ஒரு குழப்பம் வந்துடுமா. ஸ்டடியாக முடியாது. நோட்டு பண்ணவனுக்கு ஞாபகம் அந்த அனலிட்டிக்கல் வராது. அனலிட்டிக்கல் வராதுங்கிறதா வச்சு நானும் அனுபவத்தில் 2-1 நீ ஸ்ட்ராங்காக பண்ண வருங்கார். எறும்போட கல்லுந்தே ஆதிஷ்டே மமஸ்மான. இந்த கல் மேலே ஏறுப்பா. தொம் ஸ்திரோ பவா. எல்லா படிப்பும் ஒரு மையனுக்கு வர முடியும். இதை பார்க்கறச்சே லேட்டஸ்டாக உள்ளதான இதில் நம்ம பிரெயினை பற்றி ஆராய்ச்சி பண்ண பெரியவாள்லாம் சொல்லுறாங்க. நம்ம ராமூர்த்தி சொல்லுறார். பிரெயினில் ஏகப்பட்ட நரம்புகள் இருக்கான். உலகத்தில் இருக்கிற லைப்ரரியில் உள்ள புஸ்தகங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னாலும் அதால் முடியுமா? நாம் ஒன்று ஆக்டிவேட் பண்ணி உபயோகப்படுத்துகிறது இல்லை. ஏதோ 10 நரம்பு கூட நம்ம உபயோகப்படுத்துறது இல்லை நம்ம சொல்கிறேன். அதனால இதில் முடியுமா முடியாதாங்கிறதுக்கே கொஸ்டின் இல்லை. நீ அதை ஸ்ட்ராங்காக இருந்து அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்குள்ள வேலையை பண்ணால் என்ன வேணால் வச்சுக்க முடியும். இந்த பிரெயின் கம்ப்யூட்டர் பிரெயினை விட நம்ம பிரெயின் பெருசுன்னு முதல்ல நம்பணும். இல்லையா? இந்த கம்ப்யூட்டரே நம்ம தான் கண்டுபிடிச்சது. ஆனால் முன்காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கேன். அவர் வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் அப்படியே அவள் மெமரியில் ஞாபகம் வச்சுருந்தாங்கிறான். மத்தியான்மிகம் சந்தியாந்தனங்கள்லாம் கரெக்டாக பண்ணி மேதா சக்தியும் ஜாஸ்தி ஆகினா தொய் மேதாம் தொய்ப்படிதான் ஜாத்தகர்மாவே ஊட்டியாச்சு அவனுக்கு. ஸோ இப்போ என்னத்தினாலேயோ தெரியல, அது ஒரு நிமிஷம் ஞாபகம் வச்சுக்க முடியல. 4 வேதம் பண்ணால் 2 வேதம் பண்ணால் முடியலங்கிறது வந்துடுச்சு. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு வேறு, அது மாதிரிலாம் வராமல் இருக்கக்கூடியதான நிலைமையில அவருக்கு இருக்கணுங்கிறதுக்காக அவனுடைய பிரெயின்ல எல்லா சக்தியும் இருக்கு. நீ ஸ்திரமாக அதை உபயோகிக்கிறதுக்கு பார். அஸ்மே பத்வ ஸ்திரோ பவ. அங்க வச்சா ஸ்திரா பவ. கல்யாணம் ஆனப்புறம் மாமனார் ஆத்துக்கு போகணும். மாமனார் மாமியார் 2 சொல்லத்தான் சொல்லுவா. சொன்னாங்கிறதுக்காக என்ன வேணா பண்ணிக்கிறதான்னு உடனே. அதனால அஸ்மே பத்வக்கு ஸ்திரா பவ. அம்மா இந்த மாதிரிலாம் நீ இனிமே நம்ம மாத்தியான அந்த ஆத்துக்கு போய்த்தானே ஆகணும். அது ஒன்றும் விஷயம் இல்லை. அங்கே போகும்போது நம்ம வளர்ந்த தின்ஸெல்லாம் வேறு மாதிரி இருக்கும், அங்கெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அது சொன்னால் எங்கள் பாட்டி சொல்லுற வேடிக்கையா அந்த காலத்துலேயே. இப்போல்லாம் இதெல்லாம் பேச்சுக்கே விடமே இல்லை. பெரிய வீடு இது, முத்தங்கள்லாம் இருக்குது. அந்த முத்தத்தில் மகிழம்பூ மரம் அந்த பக்கம் இருக்குது. மகிழம்பூ மரம் இருந்தால் பூவெல்லாம் உதிர்வாங்க முத்தத்தில். பெருக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இவ்வாளே பெருக்கணும். சரிதான் இந்த நாட்டு பெண் பெருக்கின்றதுனால இதெல்லாம் ஒரு வேடிக்கையாக சொல்கிறேன். பெருகின்றே இருந்தா எங்கள் பாட்டி சொன்னதான விஷயம் இப்போ ஞாபகம் வரும். இப்போ பெருகின்றே இருக்கச்சே மகிழம்பூ மேலே உதிர்ந்து விழுந்துதான். மகிழம்பூ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தெரியுமா இல்லையா? மகிழம்பூ உதிர்ந்தா என்ன பிசாம தட்டிட்டு இருக்க வேண்டிய இவ பெருக்கின்றது. அப்புறம் மகிழம்பூவையும் சேர்த்து அள்ளி போட்டா. மாமியார் ஊஞ்சல் உட்காந்து ஆடிட்டு இருந்தா. இவ வாசலில் குப்பையை கொண்டு வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தா. என்ன எண்டியே முதுகுல மகிழம்பூ விழுந்ததே, வலிச்சதோ வலிக்கலையோன்னு கேட்கலையா? சர்தான்னு கலந்து ஆத்து கொண்டுட்டான். என்ன அநியாயமா இருக்கு சார் இது? முதுகுல மகிழம்பூ விழுந்ததே, வலிச்சதோ வலிக்கலையோன்னு மாமியார் கேட்கலையா? இதான் ஆதிஷ்டேமஸ்மான சொல்லலேன்னு அர்த்தம்.
இப்ப இந்த பேச்சுக்கே இடமில்ல, பெருக்கிறதும் கிடையாது, முழுகிறதும் கிடையாது, மகிழும் பூவும் கிடையாது, மகிழ்ச்சியும் கிடையாது.